ராமன் பிறந்தான், தாய்க்கு பிள்ளையா பிறந்துட்டான். அது அவதாரத்தில் சொல்லி எடுத்து. அதுக்கப்புறம் பாலகாண்டத்தில் கல்யாணம்லாம் முடிஞ்சு அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்க போகிறது. இதுக்கு இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட 12 வருஷம். கல்யாணம் முடிந்து ராமன் காட்டுக்கு கிளம்புவதற்கு இடைப்பட்ட காலம் 12 வருஷம். அந்த 12 வருஷத்து ஸ்டோரியை அயோத்தியா காண்டத்தில் முதல் சர்க்கத்தில் வால்மீகி ஆரம்பிக்கிறார். பரதன் தன்னுடைய மாமா கேகே ராஜா வீட்டுக்கு போயிட்டான். ராமன் அந்த ராஜ்யத்தில் இருந்துட்டு இருக்கான். கௌசல்யாதேவி தன் பிள்ளையான ராமனுடன் கூடியவளாக மிகச்சிறப்புற விளங்கினாள். குழந்தை பிறந்து அதுக்கு கல்யாணம் ஆகி மாட்டு பெண்ணு வந்த பிறகும் ராமன் தன் தாய்க்கு பிள்ளையாகத்தான் இருந்தான் என்றால் தாரத்தினிடத்தில் எப்படி இருக்க வேண்டும், தாயினிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ராமன் நடத்தி காண்பித்தான் என்பதற்காகத்தான் வால்மீகி இந்த ஸ்லோகத்தை ரிப்பீட் பண்ணினார். அது ரெப்பிட்டேஷனுடைய மீனிங் வேற, அங்க ரிப்பீட் பண்ணதுடைய மீனிங் வேற. கௌசல்யை தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்த பொழுது என்ன ஒரு சந்தோஷத்தில், என்ன ஒரு ஆனந்தத்தில் இருந்தாலோ அந்த ஆனந்தத்திற்கு துளிவும் குறைவில்லாமல் ராமனும் சீதையும் தன் தாயினிடத்தில் இருந்தார்கள். கௌசல்யை தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்த பொழுது என்ன ஒரு சந்தோஷத்தில், என்ன ஒரு ஆனந்தத்தில் இருந்தாலோ அந்த ஆனந்தத்திற்கு துளிவும் குறைவில்லாமல் ராமனும் சீதையும் தன் தாயினிடத்தில் இருந்தார்கள். இதாச்சு. அதுக்கப்புறம் ராவணன் சீதையை தூக்கின்னு போனான். அங்கே அசோகவனத்தில் சீதை இருக்கா. அப்போ ஆஞ்சநேய சுவாமி சீதையை பார்க்க வரார். வந்து ராமனுடைய நிலையை சொல்கிறார். சொல்லச்சே ராமன் கஷ்டப்படுறான், தூங்கலை, சாப்பிடலை, உன்னை நினச்சிட்டு இருக்கான். நினச்சே சீதை சொல்கிறா, ஆஞ்சநேயா உனக்கு எவ்வளவு நாளாக ராமனை பற்றி தெரியும்? ஏன்னா கல்யாணம் நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் கல்யாணத்திற்கு பிறகும் அதே காதல் தொடர்ந்து வருகிறதா என்பதான கேள்வி. அதை பெருமாளும் பிராட்டியும் அனுஷ்டித்து காண்பிக்கிறார்கள். இருந்தாலும் ஹனுமானுக்கு ஒரு பெரிய டவுட்டு கேட்குறார். என்னம்மா ராமன் உயிரை விட்டுடுவேன்னு சொல்லிட்டு இருக்கார், நீ உயிரை விட்டுடுவேன்னு சொல்லிட்டு இருக்க, உங்கள் 2 பேருக்கு உயிரை விடுற மாதிரி தெரியலையே, விட முடியலேன்னா சீதாதேவி ஏன் விட முடியல அப்படின்னு கேட்டா, அஸ்யாதேவ்யா மனஸ்தஸ்மின் தஸ்யாம் பிரதிஷ்டிதம். என் உயிர் ராமன், ராமனுடைய உயிர் நான், என் உயிரை நான் அவரை விட்டாத்தான் என் உயிர் போகும், நான் விட்டாத்தான் அவர் உயிர் போகும், இது சாத்தியமே இல்லை என்பதை அவர்கள் இருவரும் உணர்த்தினார்கள். அப்ப சீதை சொன்னா, ஹனுமான் உனக்கு எவ்வளவு நாளா ராமனை தெரியுண்டா? அவன் அம்மாவுக்கு கூட தெரியாதுடா ராமனை பத்தி. அவன் என்ன சாப்பிடுவான், அவனுக்கு என்ன பிடிக்கும், அவன் என்ன ட்ரெஸ் பண்ணிப்பான், எப்படி இருப்பான், நமா தூரஸ்யா அவனுடைய தாயாருக்கு தெரியவே தெரியாது. அவ சொல்றா, அப்பா நச்சாஸ்ய மாதா ந பிதா நச்சான்யா ஸ்நேஹாத் விசிஷ்டோஸ்தி மயா சமோவா. ஆஞ்சநேயா இந்த 10 மாசத்துல அவர் கூட சேர்ந்துட்டு, 4 மாசத்துல அவர் கூட சேர்ந்துட்டு ராமன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேடா. நமா தூரஸ்யா இந்த கௌசல்யா இருக்காளே, நச்சாஸ்ய மாதா ராமனுடைய தாயான கௌசல்யக்கு கூட ராமனுடைய விருப்பம் தெரியாது. மாத்ராசமம் நாஸ்தி ஷரீர போஷணம், பாரியாசமம் நாஸ்தி ஷரீர தோஷணம். மனைவியை போல நம்முடைய தேகத்தை மகிழ்விப்பவர்கள் யாரும் கிடையாது, தாயை போல நம்முடைய தேகத்தை வளர்ப்பவர்கள் யாரும் கிடையாது. தாயானவள் என்ன பண்ணணும், என்ன பண்ணுவா ஒரு காலத்தில், இப்போ பண்ணுறாளோ இல்லைன்னு தெரியல. என்ன பண்ணணும், ஒரு குழந்தை ஒரு பையன் வந்தானா, அந்த பையனுக்கு 60 வயசாகட்டும் 70 வயசாகட்டும், அந்த தாய் அந்த குழந்தையை பார்த்த உடனே, அந்த பையனை பார்த்த உடனே என்னடாப்பா சாப்பிட்டியா அப்படின்னு தான் கேட்பான். மாத்ராசமம் நாஸ்தி ஷரீர போஷணம். தாயை போல இந்த தேகத்தை வளர்ப்பவர்கள் யாரும் கிடையாது. பாரியாசமம் நாஸ்தி ஷரீர தோஷணம். மனைவியை போல இந்த தேகத்தை மகிழ்விப்பவர்கள் யாரும் கிடையாது. அப்படி ஆஃபீஸுக்கு கிளம்பச்சே கூட பட்டன் பிஞ்சு போச்சுன்னா அப்படி போட்டு பல்லால கடிச்சு எச்ச பண்ணி அனுப்புவாளோ இல்லையோ, அது ஒரு சந்தோஷம் தானே அவளுக்கு. இது போல இந்த தேகத்தை அலங்கரிப்பவர்கள் அவர்கள். அப்பா கௌசல்யைக்கு தெரியாது, தசரதனுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா தசரதன் வயத்துக்கும் ராமனுக்கும் சம்பந்தம் இல்லை. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தான்னா தசரதனுக்கு ராமனுக்கு சம்பந்தம் இல்லை. ராமன் பிறந்ததற்கு காரணம் பாயசம்.